இந்தியா விடுதலை பெற்ற போது அன்றைய சென்னை மாகாணத்தை ஓர் இரும்பு மனிதர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் பெயர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் காட்டத்தக்க உத்தம மனிதர் ஓமந்தூரார். வட இந்தியர்களுக்கு இருக்கும் நாட்டு பற்றி ஏனோ தமிழர்களுக்கு இருப்பதில்லை என்று பொதுவாக சொல்வார்கள். பிரிவினையின் அவலத்தை வட இந்தியர்கள் அதிகமாக அனுபவித்ததால் அவர்களுக்கு நாட்டுப்பற்று அதிகம் என்று காரணமும் சொல்வார்கள். இது வரலாறு அறியாதவர்கள் பேசும் பேச்சு. பல லட்சம் பேர் அங்கும் இங்கும் அகதிகளாக அலைந்து பல்லாயிரம் உயிர்களை பறிகொடுத்து செய்யப்பட்ட பிரிவினையை முன் யோசனை மூலமாக செயல்பட்டு நாட்டுக்கு சூழ இருந்த பேராபத்தை தடுத்தது தமிழகம். அப்படி தடுத்த தலைவர் ஓமந்தூரார். இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திர நாடுகளாக பிரிந்த போது இந்தியாவுக்குள், அதுவும் சென்னைக்கு அருகில் இருந்த ஹைதராபாத் சமஸ்தானம், நாங்கள் பாகிஸ்தானுடன் நல்லுறவு வைத்துக் கொண்டுள்ள சுதந்திர நாடு என்று அறிவித்து பதற வைத்தது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் படேல், சுதந்திர ஹைதராபாத் அமைந்தால் அது இந்தியாவின் ஒரு புற்றுநோயாக அமையும் என்று நடுநடுங்கி சொன்னார். ஒரு பக்கம் சென்னை, இன்னொரு பக்கம் மைசூர், அடுத்த பக்கம் பம்பாய் என விரியும் தேசத்தின் நடுவே உள்ள ஹைதராபாத் சமஸ்தானம் சுதந்திர தேசமாக அமைந்தால் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கே எந்த பயனும் இல்லை என்பதை முதலில் உணர்ந்தவர் சென்னை மாகாண முதலமைச்சர் ஓமந்தூரார். இந்தியா பாகிஸ்தான் என்று நாடு இரண்டாக்கப்பட்டது. இது மட்டுமே இந்தியா அல்ல. 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்த நாட்டுக்குள் இருந்தன. இந்தியாவை கேட்ட நேருவும் பாகிஸ்தானை கேட்ட ஜின்னாவும் இதனை மறந்து விட்டார்கள். இந்த சமஸ்தானங்கள் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று இங்கிலாந்து பிரதமர் அட்லி சாதாரணமாக சொல்லிவிட்டார். உடனே இந்த மன்னர்களை அழைத்து நேருவும் படேலும் விருந்து வைத்தார்கள். சமஸ்தானத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பில் படேலும் அவரது செயலாளராக VP மேனனும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த மன்னர்களை அழைத்து மவுண்ட் பேட்டனும் பேசினார். அப்போது அளவுக்கு அதிகமான அலங்கார உடையை மவுண்ட் பேட்டன் அணிந்திருந்தார். தனது வாழ்க்கையில் இதுவரை வாங்கிய எல்லா பட்டங்களையும் பதக்கங்களையும் தனது கோட்டில் பதித்து வைத்திருந்தார். அவரை அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். நான் ஏன் இப்படி வந்திருக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? மன்னர்களும் ஜமீன்தார்களும் சாதாரண ஆள் சொன்னால் கேட்க மாட்டார்கள். இவ்வளவு பதக்கங்கள் இருப்பதை பார்த்த பிறகுதான் என்னையே மதிப்பார்கள் என்றார் மவுண்ட் பேட்டன். இன்று முதல் நீங்கள் சுதந்திரமானவர்கள். அதற்காக நீங்கள் தனியாக ஆகிவிடவில்லை. உங்களுக்கு அருகில் இருக்கும் மாகாணத்துடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் மவுண்ட் பேட்டன் பேசினார். அப்போது 1-2 சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன. அதில் மிக முக்கியமானது ஹைதராபாத். பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருந்தார்கள். முஸ்லிம் நிசாம் மீர் உஸ்மான் அலிகான் பகதூர் கையில் ஆட்சி இருந்தது. உலக பணக்காரர்களில் ஒருவராக இருந்த அவர் அரச விசுவாசி என்ற பட்டத்தை பிரிட்டிஷ் அரசிடம் இருந்து பெற்றவர். இந்தியாவுடன் அவரை இணைய சொன்னார் மவுண்ட் பேட்டன். அதை பற்றி கருத்தே சொல்லாமல் மௌனம் காத்தார் நிஜாம். ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானுடன் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இன்றைய தலிபான் அமைப்பை போல இத்திஸ்காட் உல் முஸ்லிம் என்ற அமைப்பை கர்சிம் நர்ஸ்வி என்பவர் உருவாக்கினார். ரசாக்குகள் என்று பெயர் பெற்ற இவர்கள் கூட்டம் கூட்டமாக ஆயுத பயிற்சி எடுத்தார்கள். ஹைதராபாத் ராணுவமும் போலீசும் இவர்களை எதுவுமே செய்யவில்லை. எங்களிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்றார் கர்சிம் நர்ஸ்வி. ஒப்படைத்தார் நிசாம். இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர்களை எல்லாம் அவர்கள் கைது செய்தார்கள். ஹைதராபாத்துக்கு ஆதரவாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சில் பேசினார். ஹைதராபாத்தை காப்பாற்ற அனைவரும் ஒன்றுபட்ட மனிதர்களாக எழுவோம் என்று அறிவித்தார் ஜின்னா. கர்சிம் ரஜ்வி சொன்னது எதையும் இப்போது சொல்வது நாட்டுக்கு நல்லதல்ல. பிற மாகாணங்களில் மக்களை அழைத்து வந்து ஹைதராபாத்தில் அவர்கள் குடியேற்றினார்கள். அங்கு இருந்த சிலர் இடம்பெயர்ந்து சென்னை மாகாணத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். தியாகங்கள் செய்து பெற்ற சுதந்திரம் சமஸ்தானம் என்ற கதவின் வழியாக வெளியேறிவிடும் என்று பதறி சொன்னார் படேல். அவரை விட அதிகமாக பதறியவர் அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சர் ஓமந்தூரார். ஹைதராபாத்தில் தினமும் என்ன நடக்கிறது என்பதை ஓமந்தூரார் கவனித்து வந்தார். நிஜாம் வானொலியை கேட்டார். அவருக்கு எழும் சந்தேகங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கலந்துரையாடினார். அன்றைய சென்னை மாகாண ராணுவ தளபதி மேஜர் ஸ்ரீ நகேஷை தினமும் சந்தித்தார். இங்கிருந்த அதிகாரிகள் உயர் பிரமுகர்கள் யாராவது ஹைதராபாத் சமஸ்தானத்துடன் தொடர்பு வைத்துள்ளார்களா என்று கண்காணிக்க உத்தரவு போட்டார். ஹைதராபாத் எல்லையில் இருந்த சந்தேகத்துக்குரிய அதிகாரிகளை வேறு இடத்துக்கு மாற்றி நம்பிக்கைக்குரியவர்களை அங்கு நியமித்தார். எப்போது வேண்டுமானாலும் சண்டை வரலாம் என்பதால் ஹோம்கார்டு படையை உருவாக்கி பயிற்சி கொடுத்தார். ஹைதராபாத் எல்லைக்கு அனுப்புவதற்காக சிறப்பு காவல் படையை உருவாக்கினார்.
அதற்காக உடனடியாக 3 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார். ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கு இந்திய அரசு பெட்ரோல் விநியோகத்தை உடனடியே நிறுத்த வேண்டும் என்று இந்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். காஷ்மீர் பிரச்சனையை சரியாக கையாளவில்லை, ஹைதராபாத்தை கோட்டை விட்டு விடாதீர்கள் என்று படேலிடம் எச்சரித்தார். சென்னை மாகாணத்தையும் ஹைதராபாத்தையும் இணைக்கும் கர்னூல் மாவட்ட காவல்துறைக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தார். கர்னூல் பாலத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், இதன் மூலமாகத்தான் அங்கு நுழைய வேண்டும் என்று எச்சரிக்கை செய்து வைத்திருந்தார். ஒரு நாள் இரவில் முதலமைச்சர் ஓமந்தூராருக்கு ஒரு போன் வந்தது. சென்னையை ரஜாக்குகள் தாக்கப் போகிறார்கள் என்றது அந்த குரல். யார் நீங்கள் என்று கூட கேட்கவில்லை. உடனடியாக ராணுவ தளபதியை அழைத்தார். 8 ராணுவ விமானங்களை ஹைதராபாத் எல்லைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டார். தங்களது சமஸ்தானத்தின் மீது சென்னை மாகாணம் தாக்குதல் தொடுக்கப் போகிறது என்று மிரண்டு போய் மத்திய அமைச்சர் படேலிடம் அவர்கள் புகார் சொன்னார்கள். பம்பாய், மைசூர் ஆகிய மாகாண முதலமைச்சர்களோடு தினமும் ஓமந்தூரார் பேசினார். ஏதாவது பிரச்சனை என்றால் நாம் ஒரே நேரத்தில் ஹைதராபாத்தை தாக்குவோம், இந்திய அரசின் அனுமதி வாங்க வேண்டும் என்று காத்திருக்க கூடாது என்று சொன்னார். பெல்லாரி மாவட்டத்தின் ஆஸ்பெட் என்ற ரயில்வே பாலத்தை ரசாக்குகள் தாக்கப் போகிறார்கள் என்ற தகவல் மைசூர் அரசுக்கு முன்னதாக இவருக்குத்தான் கிடைத்தது. இதனை மைசூர் அரசுக்கு சொன்னவர், இதோ உங்களுக்கு உதவுவதற்காக சென்னை ரிசர்வ் போலீஸ் வந்து கொண்டிருக்கிறது என்றார். அப்போது பெல்லாரி கலெக்டராக இருந்த KN அனந்தராமன் என்ற ICS அதிகாரிக்கு இவரே பேசினார். இன்னொரு மாகாண அதிகாரியிடம் நாம் ஏன் பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்திய அரசின் அனுமதியை பெறுவதற்கு காத்திராமல் உடனடியாக சென்னை போலீஸ் படையை அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்று பெல்லாரி DIG ஆக இருந்த பார்த்தசாரதி ஐயங்காருக்கு ஓமந்தூரார் தகவல் அனுப்பினார். ஹைதராபாத் எல்லையில் இருந்த போலீசாருக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ரசாக்குகளை தாக்கலாம் என்று உத்தரவிட்டார். அவர்கள் எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை என்றனர். உடனடியாக தயாரித்து தருகிறேன் என்று சொன்னார் ஓமந்தூரார். பெரம்பூர் ரயில்வே தொழிற்கூடத்தில் தற்காலிகமாக துப்பாக்கி தயாரிக்க உத்தரவு போட்டார் என்றும், கோவை டெக்ஸ்டைல்ஸ் என்ற தனியார் தொழிற்சாலையில் துப்பாக்கி தயாரிக்க அனுமதித்தார் என்றும் பெல்லாரி DIG ஆன பார்த்தசாரதி ஐயங்கார் பெருமையோடு பிற்காலத்தில் பேட்டி கொடுத்தார். ஓமந்தூரார் ஆயுதம் தயாரிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவல் பிரதமர் நேருவுக்கு போனது. அதிர்ச்சி அடைந்த அவர் ஓமந்தூராரை கண்டித்தார். நீங்கள் எங்களை பாராட்ட விட்டாலும் பரவாயில்லை, சும்மாவாது இருங்கள் என்றார் இவர். பின்னர் நாட்டு நலனுக்குத்தான் செய்கிறார் என்று நேருவும் அமைதியாகிவிட்டார். ஆயுதம் தயாரிக்க இந்திய அரசிடம் பணம் கேட்டார். ஹைதராபாத்துக்கு பாகிஸ்தானில் இருந்து ஆயுதம் வருவதாகவும் அது என்னென்ன வகை ஆயுதங்கள் என்றும் ஓமந்தூரார் அனுப்பிய தகவல்கள் அன்றைய இந்திய அரசுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அந்த மாகாணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்திய அரசின் சார்பில் KM முன்ஷி நியமிக்கப்பட்ட போது அவர் ஹைதராபாத் சென்று வந்து தந்த தகவல்களும் சென்னை கூவம் இல்லத்தில் அமர்ந்து ஓமந்தூரார் கொடுத்த தகவல்களும் சரியாக இருந்தன. ஓமந்தூராரின் நெட்வொர்க்கை பார்த்து நேருவும் படேலுமே ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சாரியா பட்டவர்த்தன் என்ற சோசியலிஸ்ட் தலைவர் தனது ஆதரவாளர்களுடன் ஹைதராபாத்தில் நுழைவதற்காக வந்தார். அவருடன் வந்தவர்கள் இயந்திர துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் அவர்கள் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்து அவர்களை கைது செய்ய காவல்துறை போனது. அப்போது நாட்டை காப்பாற்ற தேசிய உணர்வுடன் வந்தவர்களை கைது செய்யக்கூடாது என்று காவலர்களை தடுத்தார் ஓமந்தூரார். இறுதி கட்டமாக 1948 செப்டம்பர் 13ஆம் நாள் ஹைதராபாத்துக்குள் இந்திய படை நுழைந்தது. 5 நாட்களில் நிஜாம் சரணடைந்தார். செப்டம்பர் 18ஆம் நாள் இந்திய மேஜர் ஜெனரல் சௌத்ரி ஹைதராபாத்துக்குள் நுழைந்த தகவல் ஓமந்தூராருக்கு கிடைத்தது. மத்திய அமைச்சர் சர்தார் பட்டேலுக்கு போன் செய்து தனது வாழ்த்துக்களை சொன்னார் ஓமந்தூரார். பாராட்டு உங்களுக்குத்தான் உரியது என்று திருப்பி பாராட்டினார் பட்டேல். ஹைதராபாத் காப்பாற்றப்பட்டது, அதாவது இந்தியா காப்பாற்றப்பட்டது. அதற்கு முழு முதல் காரணம் ஓமந்தூரார். ஆனால் அவருக்கு வரலாற்றில் இடமில்லை. மறைக்கப்பட்ட வரலாற்றை எழுதிய பிபின் சந்திரா, ராமச்சந்திர குஹா போன்றவர்களே ஓமந்தூராரை குறிப்பிடவில்லை. ஓமந்தூரார் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் காஷ்மீரை போல தீரா தலைவலியாக ஹைதராபாத் ஆகியிருக்க கூடும். இன்றைக்கு 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது ஆந்திரா. ஹைதராபாத்தை அடுத்துள்ள எர்ரவள்ளி கிராமத்தில் சந்திரசேகர ராவுக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் 7 கோடி செலவில் அமைக்கப்பட்ட யாகசாலைக்கு முன்னால் 20,000 பண்டிதர்கள் படைசூழ யாகம் நிம்மதியாக நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஓமந்தூரார். அவர் நிலம் காத்தார், அவரது நிழலை கூட அறிந்தோம் இல்லை.